Hi everyone, welcome to Sophia 360 degree. Happy reaching you all again. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தான். குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரவையை நெய்யில் வறுத்துக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் 200 கிராம் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உப்புமான்னு சொன்னாலே நிறைய பேர் ஐயோ எனக்கு உப்புமாவான்னு ஓடுற கேஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். பட் ஆனால் உப்புமாவை இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. உப்புமா மேலே இருந்த வெறுப்பு குறைஞ்சி இப்போ உப்புமா சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிச்ச உப்புமா சாப்பிட்றோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும். ஸோ அதுக்கு நமக்கு பிடிக்காத உப்புமாவை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றலான்றதுக்கான வீடியோவாக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. ஸோ தட் இந்த உப்புமா சாப்பிடும்போது நெய்யோட டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அடுத்த உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்குவோம் உப்புமாவுக்கு. ஸோ இந்த மாதிரி ரவையை வறுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உப்புமாவில். சக்குன்னு நம்ம வாயில் ஒட்டாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பேன்லேயே நம்ம வந்து இப்போ ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான ஆயிலு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆகணும் பேனை. இப்போ ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம் தாளிப்புக்கு. ஸோ மஸ்டர்ட் சீட்ஸும் ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கறி லீவ்ஸ் தான் ஆட் பண்ணணும். பட் கறி லீவ்ஸ் டேரெக்டாக ஆட் பண்ணணும்னா மூஞ்சியில் தெரிக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஸோ இதோட சைடில் வந்து நீங்கள் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தெரிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு நான் காரம் கம்மியாக சாப்பிட்டோம். அதை 2 நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட சும்மா ஒரு 2லேருந்து 3 பீன்ஸை கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக. 3 பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் வேணும்னா இதில் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கலர் தேவையில்லைன்றனால நான் கலர் ஆட் பண்ணலை, ஒயிட்டாகவே இருக்கட்டும்ன்றதுக்காக. இது சால்ட் ஆகிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆயிலே நல்லா சால்ட் ஆனால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸும் குட்டி குட்டியாக நறுக்கினீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்குற டயத்துலேயே இந்த வெஜிடபிள்ஸுமே வதங்கிக்கும் நல்லா. பீன்ஸு கேரட்லாம் போட்டு சாப்பிட்றப்ப
குழந்தைங்களுக்கு ஒயிட்டாக இல்லாமல் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கலாம், மேபி அவங்கள அட்ராக்ட் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வேகமாக செய்கிறோம், வீட்டில் மாவு இல்லை, பட் சீக்கிரமாக ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஒரு 2 minutes லேட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வெஜிடபிள்ஸும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணனால நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, ஒரு குட்டி டொமேட்டோ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ரவைனா நீங்கள் 2 கப் தண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் கணக்கு. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாட் ஆகிடுச்சு ஆயிலில். ஸோ அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2க்கு 2.25 வைப்பேன். ஸோ தட் கொஞ்சம் குலைவாக இருக்கும் உப்புமா, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. ஸோ நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லம்ஸ் இல்லாமல் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். கிண்டிக்கிட்டே இருந்துங்க, இல்லாட்டி ஒரே இடத்துல போய் ரவை நின்றுடும். லைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம், வேகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் 1 or 2 மினிட்ஸில் இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லா குக் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிரும். இது கூட நீங்கள் பேர் பண்ணி
கோகோனட் சட்னி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம அரோமாக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்குவோம். அதில் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புழுங்குறதுக்காக விட்டுருவோம். இது கூட கோகோனட் சட்னி யூஸ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள்.